வெல்கம் பேக் டு கிஷோர்மதி விலாக்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் ரெடி பண்ணியிருக்கேன். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் இன்றைக்கி ஸ்நாக்ஸ் செய்ய தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். பாசிப்பயிறு, தேங்காய், அவல், வெல்லம், ஜவ்வரிசி, முந்திரி, ஏலக்காய், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு ஒரு டேஸ்டியான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ரெடி பண்ணலாம் வாங்க. ஒரு குக்கரை எடுத்துக்கோங்க. இதில் நான் ஆல்ரெடி கழுவி ஊற வச்ச பாசிப்பயிறு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஜவ்வரிசி போட்டுக்கலாம். ஜவ்வரிசியும் கழுவி ஊற வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அவல், துருவின தேங்காய். தேங்காவை பொறுத்த வரைக்கும் மிக்சியில் அரைச்சி போடுறத விட கையில் துருவி போடுங்க ஃப்ரெண்ட்ஸ், அது இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம், குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணுறப்போ நாட்டு சர்க்கரை, வெல்லம் இதெல்லாம் போட்டால் இன்னும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். தட்டி எடுத்த ஏலக்காய், நெய்யில் வறுத்த முந்திரி, ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. ரெண்டு கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்பூனில் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலி லைட்டாக சால்ட் மட்டும். எந்த ஸ்வீட் செஞ்சாலும் டேஸ்ட் கொஞ்சம் இன்னும் நல்லா தெரியணும்னா லைட்டாக சால்ட் போட்டுக்கோங்க. இதை மூடி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் ரெண்டு விசிலுக்கு மேலே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ். 2 விசில் வச்சாலே போதும். 2 விசிலுக்கு அதிகமாக வைக்கிறப்போ ரொம்ப குழஞ்சிச்சின்னா டேஸ்ட் வேறு மாதிரி மாறிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன். 2 விசில் வச்சு இறக்கிடலாம். இப்போ ப்ரெஷரை ரிமூவ் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், மணமான 1 பாட் பாயாசம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே குழந்தைங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியான ஐட்டம்ஸ் தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். அவலாக இருக்கட்டும், ஜவ்வரிசி, வெல்லம், அப்புறம் பாசிப்பயிறு, இது எல்லாமே தாராளமாக குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டிய இன்க்ரீடியன்ட்ஸ் தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். இதை சூடாக சாப்பிட்றப்போ இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ஐட்டம் உங்களுக்கு வேணும்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் அடுத்த வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டியான 1 பாட் பாயாசம் ரெடி. குழந்தைங்களுக்கு இதை விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். குழந்தைங்க மட்டும் இல்லை, பெரியவங்களும் இதை விரும்பி சாப்பிடக்கூடியது தான். பிகினர்ஸ் கூட இதை ஈஸியாக செய்யலாம்.